கர்த்தருடைய நாமத்துக்கு மீண்டுதான் இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் இந்த வாலிப படத்தை ஆசிரியப்படியாக கர்த்தர் நம்மளோட இடவிடமையாக தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அந்த நாளுக்கு பார்க்க வருகிறோம். அந்த நாளில இந்த உலக ரட்சகத்தால் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும். இந்த நாளில் தேவ ஆவியான எங்களோடு ஈடுபட முடியாது இந்த சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில் நாம் விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளுடைய கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் இந்த நாளிலே வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட நாம் இப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது இந்த நாளில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தோமானால் நாம் எப்படி உள்ள வாழ்க்கை நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்கிறது என்று சொன்னால், முதலாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, இந்த வாலிப நாட்களிலே நாம் இந்த வயது மிக முக்கியமான ஒரு நாட்கள். இந்த நாட்களை நாம் கடக்க வேண்டுமானால் இந்த வாலிப நாட்கள் இன்னும் அதிகமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தரிடத்தில் நாம் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இங்கே நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 27:7. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். முதலாவது நாம் எங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு போறோம், நிறைய பேருக்கு போறோம், நிறைய பேருட என்னமோ சொல்லி பார்க்கறோம். ஆனா எது சொன்னாலும் எது கேட்டாலும் அங்க என்ன நடக்கல, ஒரு வெற்றி கிடைக்கல, ஒரு நன்மை நடக்கல, ஒரு அதிசயம் நடக்கல. ஆனா இங்க வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்துல நாம் என்ன பண்ணோம், விண்ணப்பம் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் கொடுக்கணும். அவர் சொன்னாரு, என் நோக்கி கூப்பிடு, அப்போது என்ன பண்ண விடுதலை தருவேன், அப்போது நன்மை செய்வேன், அப்போது உனக்கு சுகம் தருவேன், அப்போது உனக்கு என்ன அதிசயம் நடக்கும். அப்ப அவர் நோக்கி கூப்பிடுகிற ஒரு வாலிப பிள்ளையா அல்ல நம் குடும்பமாய் காணப்பட வேண்டும். முதலாவது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது பெருசல்ல, ஆனா கர்த்தருக்குள் இருக்கிறதா பெருசு. அன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே குடும்பத்துல கர்த்தருக்குள் இல்லாததுனாலதான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. அப்போ நாம் காரியத்தை செய்யும் போது முதலாவது கர்த்தரை முன்ன வைக்கணும். சொல்றாரு, கர்த்தாவே நான் கூப்பிடுகிறதை சத்தத்தை எனக்கு என்ன பண்ணும், கேட்கணும். கர்த்தர் சத்தத்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போ இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க, நமக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் போறாரு, அவர் கூப்பிடணும் என்ன பண்ணுவோம், எல்லாரும் போயிட்டுறாங்க. அவரோட நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போயிட்டுறாரு. அவர் போகும்போது என்ன பண்ணுவோம், தம்பிக்கு வான்னு கூப்பிடுறோம், இல்ல அண்ணாங்க வான்னு கூப்பிடுறோம், இல்ல மாமாங்க வான்னு கூப்பிடுறோம். எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அவருக்குரிய அந்த அவர் பேரோ அவருடைய சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, நம்மளை திரும்பி பார்ப்பாரு. அப்போ எல்லாரும் போகும்போது எல்லாரும் கூப்பிடும்போது எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, யார் கூப்பிடுறதுன்னு தெரியாது. அப்போ இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை அதிசயம் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் சொன்னாரு, கர்த்தரை நான் கூப்பிடுகிறேன், சத்தத்தை என்ன பண்ணும், கேட்கணும். கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு என்ன பண்ணும், உத்தரவு எனக்கு உதவி செய்யணும். அப்போ உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு உதவி செய்யணும், நாம ஒன்று செய்யணும் இல்லையா? இப்ப நீங்க அநேகர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக சமூகத்துல நீங்க அநேக நேரத்துல கர்த்தரை தேடுகிறத மாத்திரம், கர்த்தரை கூப்பிடுகிறது மாத்திரம் இல்ல, நான் ஒரு மனுஷத்துல ஒன்று கேட்கும் போது அவர்கள் ஒரு காரியத்துக்கு தவறி போவார்கள்.
கர்த்தர் ஒரு நாளும் தவறி போக மாட்டார். கூப்பிடுகிற சத்தத்துக்கு கர்த்தர் நிச்சயமா பலன் கொடுப்பார். அதுக்கு சொல்ற அடுத்த வருஷம் பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமா, இங்க ரெண்டாவது முதல்ல வந்து கூப்பிடணும், ரெண்டாவது சொல்றாரு முகத்தை தேடணும். அதான் சொல்றாரு, என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க, பிரகாசம் அடைந்தார்கள். அப்ப அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவதற்கு காரணம் கேட்டா, முதலாவது கூப்பிடணும், ரெண்டாவது நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி நோக்கி பார்க்கும்போது அன்னைக்கு மனுஷனை பார்த்தோம்னா, மனுஷன் இந்த உலகத்தை பைபிள் சொல்லுது, இந்த உலகம் மாய, இந்த உலகம் மாய, இந்த உலகம் மாயா இருக்கிற இந்த உலகத்துல நாம் யாரை நம்பினாலும் யாரை தேடினாலும் இந்த உலகத்துல யார் நமக்கு ஒருவேளை நல்ல கவனிக்க, அது டிசம்பரா நினைக்கிற தாய் தகப்பன் தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளைகள் மாமன் மச்சான் உறவு, எந்த உறவுகளுமே நீங்க ஒரு 10 ரூபாய் பணம் வச்சுக்கணும் தேடி வருவான் இல்லையா? பணம் எல்லாரும் தேடி வர மாட்டாங்க. பணம் இருந்தா உங்களை தேடி ஆள் வரும், பணம் இருந்தா உங்களை தேடி மனுஷன் வருவான். ஆனா பணம் இல்லைன்னா யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஆனா இந்த உலகத்துல, இப்படிப்பட்ட உலகத்துல அதான் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர்ல பற்றுதா இருப்பது நலம். அப்ப முதலாவது நாம் செய்ய வேண்டியது, முதல் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், இரண்டாவது அவர் முகத்தை தேடணும். அப்படி தேடும் போதுதான் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறாரா. அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். 3 காரியம் தேடணும், அவர்கள் முன்னோக்கி முகத்தை பார்க்கணும், 3வது அவர்தான் தஞ்சம், அவர்தான் தஞ்சம். அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒன்று நான் கேட்டேன், அதையே நான் தேடுறேன். அது தேடணும்னா நான் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, இப்ப நான் 24 ஆலயத்திலே உட்கார்ந்தா போதுமா, நடந்துருமா? இல்லை. ஆனா ஆலயத்தை தேடுவது மாத்திரமல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சம்பவம் காலேஜில் நடந்துச்சு, அல்ல ஒருவேளை வீட்டில் நடந்துச்சுன்னா, அந்த சம்பவத்தை என்ன பண்ண தெரியுமா, மனசுலேயே வச்சு யோசிச்சிருப்போம், சிலையிலேயே யோசிச்சிருப்போம். அது வந்து நடக்கக்கூடாத விஷயம் அல்லது நடக்க முடியாத விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா, அது என்ன பண்றோம், காலேஜுக்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் அல்ல படுத்து வந்தாலும் அந்த சம்பவம் என்ன பண்ணுது, கண்ணுக்கு முன்னால வந்து இருக்குது. ஏன் தெரியுமா, அந்த சம்பவத்தை குறித்து நினைச்சிருக்கிற அந்த சம்பவம் கண்ணுக்கு முன்னாலே வந்துருக்குது. ஆனா அதுதான் சொல்றது, இந்த ஆலயத்தை நாடுவேன் தேடுவேன்னா 24 ஆலயத்தில் உட்கார்ந்துல. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு பாரம் நமக்கு என்ன பண்ண வரணும். கர்த்தருடைய ஆலயம் இது என்னுடைய தேவனுடைய ஆலயம், இது நான் என்ன பண்றேன், இது நான் நாடுகிறேன், தேடுறேன். அதுல என்ன தேவை, அது இல்லாத அதனுடைய காரியத்தை என்ன பண்ணணும், நான் என்ன செய்யறேன், நாம் என்ன செய்யறோம். அப்ப நம்முடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலயம் என்பது, இன்னைக்கு எல்லாரும் வராங்க, எல்லாரும் போறாங்க. ஆனா நாம் என்ன செய்கிறோம், கர்த்தரை தேடுகிறது மாத்திரமல்ல, அவரை கூப்பிடுகிறது மாத்திரம், அவரை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, அவரிடத்துல ஒன்று கேட்ட அதையே நான் நாடி இருக்கிற, அதையே நான் விரும்பி செய்து கொண்டிருக்கிறேன். அது கிடைக்கும் வரை நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனா இதுக்கு என்ன ரகசியம் கேட்டா, இந்த ஆலயத்துல வந்து காத்திருப்பது அல்ல ஆலயத்தை தேடுவதுல ஒரு பெரிய காரியம், நிறைய சம்பவம் சொல்ல முடியும். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துலதான் நன்மை நடக்கும், கர்த்தருடைய ஆலயத்துலதான் அதிசயம் நடக்கும். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் வந்தார், சுகமாகனார். அவன் சொல்றாங்க, என்ன அது ஓய்வு நாள் செய்யக்கூடாது,
உன் வீட்டில் அப்படின்னு உட்காந்து பேர் கேட்கிறாரு, உன் வீட்டில் அப்படின்னு நடக்குமா? நீ அது விருப்பம் இல்லை. அப்போ கர்த்தருடைய சமூகத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்துல எப்போது நாம் வாஞ்சியா இருக்கணும். வாலிப நாட்கள், இந்த நாட்கள் மாத்திரமல்ல, எப்போது தேவனுடைய ஆலயத்தை விரும்பி நாம் தேட வேண்டும். அங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு சகோதரி ஆலயத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினார், நன்மையை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாமும் கூட நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமான மனுஷனை பார்ப்பதில் பிரயோஜனமே இல்லை. மனுஷன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடியவர்கள், அல்லது மாற்ற முடியும், அல்லது மாறுவதற்குரிய காரியத்தை அவர்களுக்குள்ள இருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, மாற மாட்டார். நாம் தேட வேண்டியது கர்த்தரை, கூப்பிட வேண்டியது நாம் தேவனை. அது தேவனை தேடுவது மாத்திரமல்ல, என்ன சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன், அதையே என்ன பண்றேன், நாடுவேன். அதை விரும்புறேன், அதான் செய்ய விரும்புறேன். அதுக்காக கர்த்தரிடத்தில் கேட்டது கர்த்தர் எனக்கு செய்தார், கொடுத்தார். அல்லேலூயா. அது கொடுத்தது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்றாரு பாருங்க, கர்த்தரிடத்துல கேட்டது மாத்திரமல்ல. 25:12 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 4 காரியம். முதலாவது, அவர் என்ன பண்ணோம், கூப்பிடணும் இல்லையா? 2வது என்ன பண்ணணும், அவர் நோக்கி பார்க்கணும். 3வது, கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்டேன், அதையே நான் தேடினேன். ஆனா அது எதுக்காக, கர்த்தருடைய ஆலயத்துல நான் என்ன பண்ணேன், விரும்புகிறேன். அந்த ஆலயத்தை போகிறது, ஆலயத்தை விரும்புகிற, ஆலயத்தை தேடுகிறது நான் விரும்புகிறேன். அப்போ 5வது சொல்லப்படுதுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு என்ன பண்றானா, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். இந்த நாட்களில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழியை போதிக்க வேண்டுமானால், நாம் நடக்க வேண்டிய வழியை அல்லது போக வேண்டிய வழியை ஆனால் நாம் போதிக்க நடத்த வேண்டுமானால், இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் முகத்தை பார்க்கணும். அவர் முகத்தை பார்த்தா பிரகாசமாக வேதம் சொல்லுது, ஒன்று நான் கேட்டேன், அதை தேடினேன், அதே நான் கர்த்தருடைய ஆலயத்தை நான் அமர்ந்திருப்பதை அல்லது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நான் வருவதை விரும்புகிறேன். எப்போதும் மற்றவங்களை பார்க்காத நான் வர வேண்டியது கர்த்தருடைய ஆலயம். அது எப்பொழுது வரணும், யார் வர்றதுக்கு முன்னால வரணும், யாரும் தேர்றதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடணும். அப்படி வரும்போதுதான் நாம கர்த்தருடைய ஆலயத்தில், அதை சொல்றாரு ஆண்டவர், நமக்கு ஒரு ஆராதனை ஒரு நேரம் அப்படின்னு சொன்னா, நாம் குறிப்பிட்டிருக்கிற நேரத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் வந்துடுவாராம். நாம ஆராதிக்க வருவதற்கு 8:30 மணினா அவரு 8:25 வந்துடுவார் ஆலயத்துல. ஏன் தெரியுமா, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் வந்துடுவார். ஆனா நாம் தவறிட்டோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அதுதான் கர்த்தருடைய ஆலயத்தை நாடுகிறேன், அதுதான் தேடுறேன், அதுக்காக தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில இந்த 4 காரியங்களை சொல்லுது, வேதம் சொல்லுது. கடைசியா ஒரு வருஷத்துக்கு வாசிக்கும் 14 வாசிக்குமா. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயப்படுகிறவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பார்த்தீங்களா, அங்க 5வது சொல்லுகிறார், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கும். அப்போ பயந்தவர்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை தெரியப்படுத்துவாங்க. உனக்கு பாருங்க, நமக்கு பாருங்க, ரகசியம் தெரியும். நீ ஜெபிச்சு பாருங்க, என்ன வேணும்னு சொன்னாலும் கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். வேலையோ படிப்போ அல்லது நீங்க விரும்புகிற காரியம், எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த நாளில் அன்பான பிள்ளைகளை, நீங்கள் ஒரு தீர்மானம், நாம் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவது, கர்த்தருடைய ஆலயத்தை வருவது நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த விருப்பத்தை நாம் இதுக்கு தெரியப்படுத்துறோம். முதலாவது நாம் என்னத்தை பார்த்தோம் சொல்லுங்க, கர்த்தரை தேடணும். 2வதாய் அவர் நோக்கி பார்க்கணும். 3வதாய் கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அதே என்ன, கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதை விரும்புகிற அந்த விருப்பம். அப்போ அந்த விருப்பம் 4வதாய் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்ன பண்ணும், அவர் தெரிந்து கொள்ள வழியை போதிக்கிறார். 5வதாய் கர்த்தருடைய ரகசியம்
அவருக்கு பயந்தவர்கள் கர்த்தரை பண்ணா வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றார், கவலைப்படாத, யாரும் சொல்ல கவலைப்படாத, ஒழுங்கால் படிட்டு வேதத்தை படிச்சு ஜெபம் பண்ணி பாரு, ரகசியம் உனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். தானியேல் ஜெபித்தார், ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அங்க யோசேப்பு ஜெபித்தார், கர்த்தர் சிறைசாலை அது ரகசியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஜெபித்து கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய சமூகத்தை தேடும் போது கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நான் வெளிப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறது எதற்கு என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுகிற ஒரு வாலிப பிள்ளையா, வாலிப மகனா, வாலிப பிள்ளைகளா நாம் காணப்படும். இன்றைக்கு நாளில் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் நான் ஒரு தீர்மானம் ஆண்டவரே இந்த நாளில் சமூகத்துல ஒப்பு கொடுத்து விசேஷமாக நோக்கி கூப்பிடுவார். நோக்கி கூப்பிடும்போது அவர் முகத்தை தேடும் போது ஒன்றை நான் கேட்டு அதையே நான் விரும்புகிறேன், அதற்காக தேவனுடைய ஆலயத்தை நாடுகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் தெரிந்து கொள்ள வழியை இங்க போதிக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யணும், ஆலயத்துல என்ன குறைபாடுகள், ஆலயத்துல என்ன வேணும், என்ன கொடுக்கணும், என்னத்தை செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டுடைய சமூகத்துல செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே மரங்களுடைய துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் நடிச்சிருக்கிறோம். வாலிபர்களுடைய குடும்பத்தில் கர்த்தர்களோடு பேசினதுக்காய் நடிச்சிருக்கிறோம். நோக்கி கூப்பிடுகிற, முகத்தை தேடுகிற ஆண்டவரே விசேஷமாக ஒன்றை கேட்டு அதையே நாடி கர்த்தருடைய ஆலயத்தை விரும்புகிறதான பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தரை அனுக்கிரகம் பாராட்ட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பாதுகாப்புகள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முடிச்சிருமா?